ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராமநாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிதிலை காட்சி படலத்துல 150வது பாடல் பார்க்க போறோம். ததையும் மலர்த்தார் அண்ணல் இவ்வண்ணம் மயல் உழந்து தளரும் இயல்பை சிதையும் மனத்து இடருடைய செங்கமலம் முகம் மலர செய்ய வெய்யோன் புதையீருளின் எழுகின்ற புகர்முக யானையின் உரிவை போர்வை போர்த்த உதயகிரி எனும் கடவுள் நுதல் கிழித்த விழியே போல் உதயம் செய்தான். இதுதான் பாட்டு. இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். ததையும் மலர்த்தார் நெருங்கிய மலர் மாலை அணிந்த அண்ணல் ராமன் இவ்வண்ணம் இவ்வாறு மயல் உழந்து காதல் மயக்கத்தால் வருந்தி தளரும் ஏல்வை தளர்ச்சி அடைகின்ற காலத்தில் செய்ய வெய்யோன் செங்கதிர்களையுடையவனான சூரியன் சிதையும் மனத்து நிலைகுலைகின்ற தம் நெஞ்சிலே இடருடைய சோகத்தையுடைய செங்கமலம் செந்தாமரைகளாகிய தன் மனைவியரின் முகம் மலர முகங்கள் வந்து தான் கூடுவதால் மலர்ச்சி பெறும்படி புதை இருளின் ஆழ்ந்த இருளாகிய எழுகின்ற புகர் முகம் உயர்ந்து தோன்றுகின்ற செம்புள்ளிகளை கொண்ட முகத்தோடு கூடிய யானையின் உரிவை யானையினது தோலாகிய போர்வை போர்த்த போர்வையை தன்மேல் தரித்துள்ள உதயகிரி எனும் கடவுள் உதயமலையாகிய ருத்ரமூர்த்தியின் நுதல் கிழித்த நெற்றியிலிருந்து திறந்து தோன்றின விழியே போல் உதயம் செய்தான். நெருப்பு கண் போல் உதித்தான். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். இது ரொம்ப மிக அற்புதமான ஒரு பாடல். உவமை அணி உருவக அணி இது ரெண்டையுமே கொண்டுள்ள பாடல். சென்ற பாடல்ல எப்படி நிலவின் மறைவை பத்தி அவர் வர்ணிச்சு சொன்னாரோ அந்த மாதிரி கம்பர் இந்த பாடல்ல கதிரவனின் தோற்றத்தை பத்தி சொல்றாரு. இதுல சில வார்த்தைகளுக்கு மட்டும் முதல்ல பொருள் பார்க்கலாம், அப்புறம் இதுல இருக்கக்கூடிய ஓமைகள்லாம் பார்க்கலாம். ததையும் மலர்த்தார். ததை அப்படின்னாலே ரொம்ப கிட்ட 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 ரொம்ப நெருக்கத்தோட இருக்கக்கூடிய நெருக்கம் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி நெருக்கமாக மலர்களால் கிட்ட கிட்ட மலர்களை வைத்து புனையப்பட்ட ஒரு மாலை அப்படின்னு அர்த்தம். தொடுக்கப்பட்ட ஒரு மாலை. நான் ஏற்கனவே பல பாடல்கள் கம்பராமாயணத்திலயும் சரி கந்தர் அனுபூதியில இப்ப நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோமே அதுலயும் சரி தார் மார்ப வலாரி தலாரி எனும் சூர் மாமடியத்தோடுவே இளவனே அப்படின்னு கந்தர் அனுபூதியில நம்ம பாடல் பார்த்ததாக இருக்கட்டும். அப்பவே நான் சொல்லியிருக்கேன், தார் அப்படின்னாலே அது ஆண்கள் அணியக்கூடிய மாலையை குறிக்கும், பெண்கள் அணியக்கூடிய பூமாலை இல்ல. அதனாலதான் ரெண்டு பக்கமும் இணைக்கப்படாமல் இருப்பது அதான் தார்னு சொல்லுவாங்க. நம்ம அதனாலதான் வாழைத்தாரையே வாழைத்தார்னு சொல்றோம்னு கூட நம்ம பார்த்தோம்ல. அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு மாலையை அணிந்துள்ள ராமன் அப்படின்னு சொல்றாரு. மயல் உழந்து இந்த மாதிரி காதல் மயக்கத்துல வருந்தி ராமன் இரவு முழுக்க கழித்தான் அப்படின்னு நம்ம இத்தனை பாடல்களாக பார்த்துக்கிட்டு வந்தோம்ல. அதையே தான் இங்கே சொல்றாரு. அப்படி இருக்கக்கூடிய தருணத்தில் ஏல்வை அப்படின்னா காலம்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒரு தளர்ச்சி அடையக்கூடிய நேரத்துல செய்ய வெய்யோன். வெய்யோன் அப்படின்னாலே வெப்பம் மிகுதியாக வெப்பத்தை அழிப்பவன் அப்படின்னு அர்த்தம். அதனால வெய்யோன்ங்கிறது இங்க சூரியனை குறிக்கும். சிதையும் மனத்து எல்லாம் செதஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னாலே நிலகுலைஞ்சு போச்சுன்னு அர்த்தம்ல. அந்த மாதிரி இவர் ரொம்ப மனசுல ரொம்ப காமநோயினால் வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது சூரியனானவன் தோன்றினான் அப்படிங்கிறது தான் சொல்ல வராரு. இதுல என்னென்ன ஊமைகள்லாம் இருக்கு அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். அதாவது எப்படி சென்ற பாடல்ல நிலவுக்கு திசைகள் நிலவொளி மங்க மங்க 4 திசைகள் 4 மனைவிமார்களும் அவர்களுடைய சந்தனம் குங்குமம் அதை அழித்தார்கள், நெற்றி சுட்டியை இழந்தார்கள் அப்படின்னு எப்படி ஓமைப்படுத்தி சொன்னாரோ அந்த மாதிரி இங்க கணவன் மனைவி அப்படிங்கிறதுக்கு கதிரவன கணவனாகவும் தாமரை மலர்களை மனைவிமார்களாகவும் வர்ணிச்சு சொல்றாரு. அதாவது சாதாரணமாக இரவில் தாமரை மலர் குவிதலும் அதுக்கப்புறம் பகல்ல சூரிய ஒளி வரும்பொழுது மலர்வதும் இது இயல்பா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுல கவிஞர் தான் கூற விரும்பும் கருத்தை ஏற்றி கூறுவது இதுவும் தற்குறிப்பேற்றணிக்கான ஒரு உதாரணம் தான். இதுல வெளிப்படையாக சூரியனை கணவனும் தாமரை மலர்களை மனைவின்னு சொல்லல. அதனால இது உருவக அணி வகையை சேர்ந்தது. அது ஒரு விஷயம். ரெண்டாவது, அப்படி இருக்கக்கூடிய காலத்துல இந்த மாதிரியான ஒரு விடியற்காலை பொழுதுல இன்னொன்னு என்ன நடக்குது, எங்க அந்த மாதிரியான சூரிய உதயம் நடக்குது அப்படின்னு கேட்டா இதுக்குதான் பல ஊமைகள் வச்சு ஒன்னு சொல்றாரு. என்னன்னா புதை இருளின்
எழுகின்ற புகர்முகம் அப்படின்னு. புகர்முகம்னா புள்ளி புள்ளியா இருக்கக்கூடிய முகம் அப்படின்னு. யானைக்கு தன்னுடைய யானையோட முகத்தை பாத்தீங்கன்னா அங்கங்க புள்ளி புள்ளியா இருக்கும்ல, அந்த செம்புள்ளிகளை தான் சொல்றாரு. புதையிருளின் எழுகின்ற புகர்முகம் யானையின் உரிவை அப்படின்னு. உரிவை அப்படிங்கிறது தோலுக்கான இன்னொரு ஒரு பதம். நம்ம தோலை உரிச்சிருவேன் அப்படின்னு சொல்றோம்ல, உரிவை அப்படிங்கறதே தோல்ங்கிறது அர்த்தம். யானையின் ஒரு தோல் மாதிரி இருக்கு. எது அப்படி இருக்கு அப்படின்னா உதயகிரி எனும் கடவுள். இந்த இடத்துல ரெண்டு விஷயம். அதாவது நம்ம சாதாரணமா சூரியோதயம் நம்ம வரையும் பொழுது ரெண்டு மலைக்கு நடுவுல சூரியன் வரைவது வழக்கம்ல, அந்த மாதிரி சூரியோதயத்துல மலைகளுக்கு நடுவுல சூரியன் வருது. ஈவன் கம்பர் என்ன சொல்றாரு, அந்த மலையை பாக்குறதுக்கு யானை மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு விஷயம். அந்த மலையையும் யானையையும், உதயகிரியான மலையையும் யானையையும் ஒப்பிட்டு சொல்றாரு. அது ஒரு உவமை. ரெண்டாவது, அந்த யானைக்கு தோல் புள்ளிகள் இருக்கும்ல, அந்த புள்ளிகள் சூரியன் உதயமாகும் பொழுது இன்னமும் சில விண்மீன்கள்லாம் இருக்கும்ல, நட்சத்திரங்கள், அந்த நட்சத்திரங்களுக்கு ஒப்பிட்டு சொல்றாரு. அது மூன்றாவது உவமை. நான்காவது, அந்த அதாவது யானை தோலை போற்றி இருப்பவன் சிவபெருமான் அப்படிங்கிறது சிவபெருமானத்தில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி. அதனால அந்த மலைகளே என்ன அப்படின்னு கேட்டா அது யானை மாதிரி இருக்கு, யானை அப்படின்னு ஒரு உவமை. அந்த யானை தோலுமே பொருத்தி கொண்டுள்ள சிவன் மாதிரி இருக்கு அப்படிங்கிறது ஐந்தாவது உவமை. இதெல்லாம் போக அந்த சிவனினுடைய நெற்றி கண்ணில இருந்து எப்படி ஒளி பொங்குமோ தோன்றுமோ அந்த மாதிரி அவர் நெற்றி கண்ணை திறந்தாருன்னா அங்கிருந்து தீப்பிழம்புகள் வரும்ல, அந்த மாதிரி கதிரவன் உதித்தான் அப்படின்னு சொல்லி கம்பர் சொல்றாரு. இது ஆறாவது ஓமை. ஒரே பாடல்ல இத்தனை ஓமைகள் நம்ம பார்த்தோம்ல. அதாவது வெளிப்படையாக சொல்லாமல் உருவகமாக கதிரவனை கணவனாகவும் தாமரை மலர்களை மனைவியாகவும் சொல்றது அது ஒரு உருவகம். அடுத்தது மலையையும், உதயகிரிங்கிற மலையையும் யானையையும் ஒப்பிட்டு சொல்றாரு. அந்த யானையினுடைய செம்புள்ளிகள், தோல்ல இருக்கக்கூடிய செம்புள்ளிகளை விண்மீன்களுக்கு ஒப்பிட்டு சொல்றாரு, அந்த உதய காலத்துல இருக்கக்கூடிய வானத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு. அடுத்தது மலையவே இது யானை தோல் போர்த்திய சிவன் அப்படின்னு ஒரு ஓமை சொல்றாரு. அடுத்தது சிவன் கண்ணுல இருக்கக்கூடிய இது நெற்றி கண்ணுல எப்படி திறந்தான்னா பிழம்பு வருமோ அது மாதிரி சூரியன் உதிக்கிறான் அப்படிங்கிறது இன்னொரு ஓமை. இப்படியாக ஒரு பாடல்லே 6 ஓமைகள், ஒரு உருவகம் 5 ஓமை சொல்றாரு. இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. ததையும் மலர்த்தார் அண்ணல் இவ்வண்ணம் மயல் உழந்து தளரும் இயல்பை சிதையும் மனத்து இடருடைய செங்கமலம் முகமலர செய்ய வெய்யோன் புதையிருளின் எழுகின்ற புகர்முக யானையின் உரிவை போர்வை போர்த்த உதயகிரி எனும் கடவுள் நுதல் கிழித்த விழியே போல் உதயம் செய்தான். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திः.